சிறகடிக்க ஆசை சீரியல்லே இப்போ ரோஹிணி மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. விஜயா பயங்கரமாக திட்டுறாங்க. உனக்கு எவ்வளோ துணிச்சல் தைரியம் இருந்தால் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருப்ப, எவ்வளோ பொய் சொல்லியிருப்பேன், நான் எவ்வளோ நம்பினேன், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன், இனிமேல் இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது, வெளியில் போ அப்படின்னு சொல்ல, மீனா என்ன சொல்கிறாங்க போ அப்படின்னு ஒரு பக்கம் வந்து முத்து சொல்ல, ரோஹிணி நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு மீனா சொல்ல, இந்த மாதிரி பேசினா நீனும் அவளோட சேர்ந்து வெளியில் போயிரு அப்படின்னு மீனா ஒரு பக்கம் விஜயா வந்து கத்துறாங்க. இப்போ அத்தை நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னா, உன்னோட எந்த விளக்கமும் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னா அண்ணாமலை சொல்கிறாரு, கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பேசு விஜய் அப்படின்னு. என்ன பொறுமையாக பேசுறது, இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்றாங்க. மனோஜ் நான் சொல்கிறத கேளு அப்படின்னா, அங்கே என்னடி பேசுகிற, நீ வெளியில் போன்னு கத்துறாங்க. திரும்பவுமே விஜயா 1000 தான் இருந்தாலும் அவன் பொண்டாட்டிடா, போ போ வெளியில் அனுப்பாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அண்ணாமலை சொல்ல பேசாமல் தான் நிற்கிறாரு. ஸோ நீ பண்ணது நம்பிக்கை துரோகம், இந்த மாதிரி நீ பண்ணுவேன்னு நினைக்கல. ஆன்ட்டி ஆன்ட்டி நீ எப்படிலாம் வந்து என்னை ஏமாற்றியிருக்க, இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது, எந்த ஜென்மத்திலையும் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, வெளியில் போன்னு கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்க. எவ்வளவோ வந்து நம்ம ரோஹிணி சொல்லி பார்த்தும் கேட்கல, வெளியிலே தள்ளியாச்சு. இப்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, தயவுசெய்து நான் சொல்கிறத கேளு விஜயா, அவள் பண்ணது தப்பு தான், அவள் எதனால் பண்ணா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஆனால் இப்போ நீ பண்ணியிருக்க பாரு, அதை விட பெரிய தப்பு, இது உன்னை மன்னிக்க முடியாது, முதல்ல போய் அவளை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்ல, இப்போ விஜயா சொல்கிறாங்க, அவள் பண்ணது நம்பிக்கை துரோகம், கண்டிப்பாக நான் மன்னிக்கவே மாட்டேன். பொய் சொன்னவளை வீட்டில் உட்காந்து பூஜை போட சொல்கிறேன், எவனும் கூட்டிகிட்டு வந்து எப்படி நடிக்க வச்சிருக்கா, அவள் என்னெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு விஜயா வந்து கத்துறாங்க. அவளை நான் தான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், வெளியில் போன வரைக்கும் சரி, அவள் எந்த ஜென்மத்திலையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மனோஜை வந்து முத்து சொல்கிறாரு, கீழே தான் போயிருப்பா, டக்குன்னு போய் கூட்டிகிட்டு வா மனோஜ் அப்படின்னு சொல்ல, மனோஜ் உள்ளே போ, வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படின்னு விஜயா கத்த, அதே மாதிரி மனோஜுமே பேசாமல் தான் இருக்காரு. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, வீட்டை விட்டு வெளியில் போன ரோஹிணி நேராக ஃப்ரெண்டு வீட்டுக்கு, வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோடனே என்னடி ஆச்சு அப்படின்னோடனே, இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த ப்ரௌன் மணி வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரு நான் அப்படின்னா, அப்போ மாட்டிக்கிட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க ரோஹிணி. நல்ல ஆளாக பிடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது, இதையும் சமாளித்து என்ன செய்ய போகிறாங்க ரோஹிணி, அடுத்த கிரிஷ் விஷயத்தில் வந்து எப்போ மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.